பொழுது, கர்த்தருடைய அன்பை ருசிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் உனக்கு திறந்து தருவார். அடைக்கப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஆமென். அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாய் அநேக காரியங்கள் இருக்கலாம். அடைக்கப்பட்ட வாசல்களிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட வாசலை நான் உனக்கு இனி திறப்பேன். அடைக்கப்பட்ட வாசலை ஆண்டவர் திறந்து எந்த காரியம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து திறப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நன்மை உனக்கு உண்டாகும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thank you the Holy Spirit. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவன். நீர் பேசும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீ என் கூட பேசுங்கப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறட்டும். Thank you the Holy Lord. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் நடுவில் அசைவாடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ஒவ்வொருடைய இருதயங்களையும் திறப்பீராக. கடின இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் சகோதரி சொன்னது போல, நேற்று காலையில் ஒரு உபவாச கூட்டத்தை முடித்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு ஜெபத்தை முடித்துவிட்டு வீட்டில் உட்காந்து சாயங்காலம் நான் நாளைக்கு வேற ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு போயிடலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சாயங்காலம் ஒரு 6 மணி 5 மணிக்கு மேல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஞாபகம், இந்த பாஸ்டர் ஞாபகப்படுத்தினார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க, அந்த இடத்துக்கு போவது ஆசீர்வாதம். ஆமென். தொடர்ந்து சென்னையில அங்க சொல்லி ஒவ்வொரு நாளும் டிராவல், முதுகெல்லாம் வலி, உடம்பெல்லாம் வலியில படுத்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில உங்கள் மத்தியில கொண்டு வந்தார். அது தேவ திட்டம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மகளே, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது தன்னுடைய கிராமத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் விட்டுவிட்டு வேறொரு இடத்துக்கு யுத்தம் பண்ண போகிறார். அவனோட கூட இருந்த மனிதர்கள், ஆண்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப அவன் இருக்கிற ஊர்ல அவனுடைய சார்ந்தவர், மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு, அவருடைய ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வீட்டுல இருக்கு, ஊர்ல இருக்கு. ஆண்கள் எல்லாருமே யுத்தத்துக்கு வெளியே போயாச்சு, யுத்தம் பண்ணுவதற்காக. இப்ப அந்த நேரத்துல, இவங்க வெளியே போயிருக்கிற நேரத்துல எதிரிகள் அவருடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் பிடித்து விட்டு போய்விட்டார்கள். எல்லாரையும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். வீட்டுல ஒண்ணு கூட இல்ல. ஆடு கிடையாது, மாடு கிடையாது, கோழி கிடையாது. வீட்டுல இருக்கிற மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், பெண்கள் எல்லாத்தையும், சின்ன பிள்ளைங்க முதல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. யுத்த காலங்கள்லாம் அப்படிதான் நடக்கும். இப்போ அங்க யுத்தத்தை முடிச்சுட்டு தாவீது ஊருக்கு வர்றாரு. ஊரு காலியா இருக்கு. நம்ம ஊர்ல வெளியூருக்கு வீட்டை கூட்டிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஊர் வீட்டை திரும்பி வரும்போது வீட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, எப்படி இருக்கும். இப்ப பாக்குறாங்க, புதிய மனசு கஷ்டப்படுது. இப்போ இவன் கூட இருக்கிற, தாவீதோடு கூட இருக்கிற மனிதர்கள், தாவீதோடு கூட யுத்தத்திற்கு போறவர்கள், தாவீதான் தலைவன், தலைவன் சொல்லிட்டு யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, யுத்தத்துக்கு பின்னால போறாங்க. இப்ப இவங்க கூட வந்த எல்லா மனுஷனுடைய மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, வீட்டுல ஒருவரும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் இழந்து போய்விட்டார்கள். தாவீதுக்கு அப்படிதான். தாவீதுக்கு மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், ஒருவரும் இல்லை. அந்த ஊரே காலியா இருக்கு. இப்போ பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா இங்க தாவீது நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நெருக்கப்பட்டான்? அவரோடு கூட இருந்த மனிதர்கள் எல்லாருமே, ஊர்ல எல்லாரும் இல்லாம போனதுக்கு, தன்னுடைய மனைவி, பிள்ளைகளை காரணம் போனதற்கு தாவீது தான் காரணம் நினைக்கிறாங்க. இவன் தான் நம்மளை கூட்டு போனா, இவன் தான் காரணம். முன்னாள் இருக்கிறவன் தான் கல்லறி போடுவான். ஏதாவது பிரச்சனையா, பாஸ்டர் கேட்போம், படிப்போம். பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாங்க, அது பிரச்சனை யாருக்கு வரணும்? பாஸ்டர் தான் மண்டிப்பட்டு உடையும். இன்னைக்கு சபைக்குள்ளே அப்படிதான் இருக்கு. ஓகே, இங்க இப்ப அவங்க கூட இருந்தவர்கள் எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. கூட இருந்தவர்களே அவரை கல்லறிய வேண்டும் என்று இருந்தார்கள். ஏன்? கூட இருந்தவங்க
வீட்டுல ஒருத்தர் இல்ல, எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற பொழுது என்ன செய்வது என்று தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஒரு மனிதன் இழந்து போகிற பொழுது, வீட்டுக்குள்ள சமாதானத்தை இழந்து போகிற பொழுது, சந்தோஷத்தை இழந்து போகிற பொழுது, அல்லது கணவன் மனைவி இடையில பிரச்சனை வருகிற பொழுது என்ன செய்வது என்று தெரியாதபடி எடுக்கிற தீர்மானங்கள் தோல்வியில விடுகிறது, தோற்று போகிறது. அநேகருக்கு தெரியறதில்லை. கூட இருந்தவர்கள் அவருக்கு விரோதமாய் கல்லெறிய நினைக்கிறார்கள். இப்போ தாவீது என்ன செய்யறான்? ஆண்டவர்ட்ட போறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அந்த எதிரிகளை பின்தொடர்ந்து போகணுமா? எதிரிகளை பின்தொடர்ந்து போனாலும் அது எனக்கு திரும்ப கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த எதிரிகளை தொடர்ந்து போ, அவங்க எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்ளுவாய். வேதத்தில் சொல்லுகிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீ ஒன்றுமே திருப்பிக் கொள்ளாத ஒன்றுமே இராது என்று ஆண்டவர் சொல்லி விடுகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். ஒண்ணுமே இல்லையா? அவங்க என்னெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களோ எல்லாத்தையும், ஒரு ஆடு கூட குறையல, 2 மனைவி, எல்லா மனைவி பிள்ளைங்க அவங்க ஊர்ல என்னென்ன கொண்டு போனாங்களோ அவ்வளத்தையும் அவன் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவினால பிசாசினால நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். இதுவரையிலும் வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தில் பிசாசு அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போக செய்திருக்கிறார். பிசாசினால் இழந்து போன, சத்துருவினால் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக வருஷங்கள் இல்லை, அநேக நாட்கள் இல்லை, நம்ம அநேக காரியங்களை இழந்து போயிருக்கிறோம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் பறித்துக் கொண்டிருக்கிறான், ஏதோ ஒரு விதத்தில் பறித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் மறைமுகமாக அநேக ஆசீர்வாதங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எழும்பின பிசாசுடைய வல்லமைகள் அழிக்கப்படும். இன்றைக்கு உன் வீட்டிற்கு விரோதமாய், உன் வேலைக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளை கர்த்தர் அழித்து போடுவார். அதனிடத்தில் இருந்து அவர் பறித்துக் கொண்ட ஆசீர்வாதங்களை மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்வாய், மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்வாய். இரண்டாம் உலக யுத்தம் நடக்கும் பொழுது ஹிட்லர் இந்த உலகம் முழுவதிலுமே நாசிச ஆட்சிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். அதன்படியே செயல்பட்டார். அநேக ராஜ்யங்களை பிடித்தார். யூரோப்பிலே பெரும்பகுதியை அவர் பிடித்துக் கொண்டார். பிடித்துக்கொண்டு அவர் நினைப்பு எல்லாவற்றையும் நம்ம வைத்துக் கொண்டோம் என்று சொல்லி, ஆனால் குறித்த காலம் வந்த பொழுது அந்த தேசங்களிலிருந்து அவர்கள் ஹிட்லருடைய கரத்திலிருந்து விடுவித்தவர்கள் இழந்து போனவர்கள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஹிட்லருடைய நிலைமை பரிதாபமாய் மாறி போனது. அவருடைய முடிவு மரணமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் பிசாசினால என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறாய். அநேக குடும்பங்களில் பிசாசு சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில பிசாசு பலவீனத்தில் போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த பிசாசினால், போராட்டங்களினால், சத்துருவினால் இழந்து போன எல்லாவற்றையும் நான் இனி உனக்கு திரும்ப தருவேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, யோவேல் 2:25ல நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்றார். பாருங்க, பிசாசினால் உண்டானது ஒண்ணு, இன்னொரு பக்கம் கர்த்தரால் அனுப்பப்பட்டது. கர்த்தரால் அனுப்பப்பட்ட பெரிய சேனை நான் தவறுகிற பொழுது, தேவனை விட்டு விலகுகிற பொழுது, தேவன் ஒரு சில வேளைகளில் தன்னுடைய பெரிய சேனைகளை அனுப்பி நம்முடைய ஆசீர்வாதங்களை குறைத்துக் போடுகிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், அவைகளையும் நான் திரும்ப தருவேன், அவைகளையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிக்கிறவர், சத்துருக்களினால இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். இரண்டாவது, யோபுவின் புத்தகம், யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 மடங்காய் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளணும். முன்னிருந்த
முன்னால இருந்துச்சு, அவனுக்கு முன்னால அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அழகா சொல்லப்படும். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். அப்ப யோபுக்கு என்னதான் இருந்துச்சு? யோபு 1ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்கள்ல அவனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள். 7 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. 3 குமாரத்திகள் இருந்தார்கள். மொத்தம் எத்தனை பிள்ளை? பாப்பா 10 பிள்ளை. எத்தனை பிள்ளை? 10. இல்ல யாருக்கு இருங்க? யோபு இருக்கா? யோபு. நம்ம அம்மா சொல்லி கொடுத்துட்டு யோபு சரியா? எத்தனை பிள்ளைங்க? சின்ன பிள்ளைங்க கவனி, அப்புறம் படம்லாம் அப்புறம் வரையலாம். பாப்பா எத்தனை பிள்ளைங்கம்மா? எத்தனை பையங்க எத்தனை பொண்ணுங்க? இதான பிரச்சனை. 10 டப்புன்னு சொல்லிடுவோம். 7 பையங்க, நல்லா கவனி, 7 பையங்க 3 பிள்ளைங்க சரியா? பொண்ணுங்க. இப்ப 10 பேர். 3ஆம் வசனத்துல சொல்றது 7000 மாடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை. மொத்தம் எத்தனை? மொத்தம் எத்தனை? இப்பெல்லாம் கணக்கு கேட்டா கூட்டுறவு இதெல்லாம் கேட்டா வரமாட்டேன் அப்படிங்கிறியா? இவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. அது வேதம் சொல்றது 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 11000. ஆமா 500 ஏர் மாடு, 500 கழுதை இருந்துச்சாம். இவ்வளவு வசதி உள்ள மனுஷன். இன்னைக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு பல பில்லியன் அளவுக்கு பணம், பெரிய கோடீஸ்வரன் இருப்பான். உலக கோடீஸ்வரர்ல அவனும் ஒரு லிஸ்ட் வந்திருப்பான். அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே வசதியா இருந்தவன். நல்லா கவனித்துக் கொள்ளணும் யோபு. இவைகள் எல்லாம் ஒரே நாளில் அவன் இழந்து போகிறான். ஒரே நாளில் இழந்து போகிறான். யோபு 1ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு காரியமா இழந்து போகிறான். பிசாசுவன் ஆண்டவரிடத்தில் சோதிக்கப்படுவதற்கு அவன் அனுமதி கேட்டு அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் இழந்தான். எத்தனை பேர் இழந்தான்? ஏமா என்ன சொல்றேன்? 10 பிள்ளைகளை இழந்தான், 7000 ஆடுகளை இழந்தான், 3000 ஒட்டகங்களை இழந்தான், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளை இழந்தான். எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர் சரீரத்துல வியாதி பருக்களாக எழுந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஒரு கரண்டி மருந்து வச்சுக்கிட்டு சுரண்டிட்டு இருக்கிறான். எவ்வளவு வேதனை பாருங்க. வசதியா வாழ்ந்தவன், பெரிய வசதியா வாழ்ந்தவன், நீங்க நடுத்தருவில் நின்று சாம்பல்ல உட்கார்ந்துட்டு படுத்துட்டு இருக்கிறான். வேதனையோடு நின்றான். எல்லாவற்றையும் இழந்து போய் கண்ணீரோடு நின்ற ஒரு வாழ்க்கை. கண்ணீரோடு இருக்கிறான். ஏன்? உபத்திரவம். தேவனால் அனுமதிக்கப்பட்டு வந்த காரியங்கள் கலங்கி போய் இருக்கிறான். கண்ணீரோடு நின்ற அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காகவும் அவர்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் ஒரு சில காரியங்களை தேவனை அனுமதிக்கிறார். தேவன் செய்வதில்லை, தேவன் அனுமதிக்கிறார். அப்படி அனுமதித்த காரியங்களில் அநேக காரியங்களை நாம் இழந்து போகிறோம். அப்படி நீ இழந்து போறவைகளையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக திரும்ப தருவார். ஆமென். அல்லேலூயா. இழந்து போனது பிசாசு சத்துருவால இழந்து போன ஆசீர்வாதங்கள், சோதனை உபத்திரவத்தினால இழந்து போன ஆசீர்வாதங்கள். நல்ல ஒரு மனுஷன் யோபு 1:1 சொல்லப்படுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் நல்லவன், யோகியவான். நம்ம அனைவரும் சொல்றோம் பாத்தீங்களா, ஜெபம் பண்ற எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா? ஜெபம் பண்ணாதவங்களாம் நல்லா இருக்கிறான் சொல்றமா? அநேக நேரங்கள் நம்மள அறியாம சொல்லுவோம் பிரச்சனை வரும்போது. ஜெபம் பண்ணாதவங்களாம் நல்லா இருக்கிறான் ஐயா, ஜெபம் பண்ற எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? பாடுகளும் உபத்திரவமும் நம்மை பலப்படுத்துகிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபத்திரவம் வரும், தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. சகோதரி சொன்னாங்க, எந்த இடத்துல அவர்கள் அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவர்களை ஊழியத்தை செய்யக்கூடாது என்று தடை செய்தார்களோ, அங்கிருந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். உபத்திரவம் வரும், உபத்திரவத்தின் முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் நீ சொல்லுகிறார், கண்ணீரோடு நிற்கிறாயா, கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். உடைய வேதனைகளுக்கு எல்லாம் முடிவு வரும். ஆமென். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட அந்த வாசல் உனக்காய் திறப்பேன். அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த வாசல் உனக்காய் திறக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். அநேக நேரங்களில் சோர்ந்து போய் இருக்கிறோம், இழந்து போய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இழந்து போய் இருப்போமானால் கர்த்தர் அவைகளை மீண்டும் நமக்கு திரும்ப தருவார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இழந்து போன அநேக ஆசீர்வாதங்களை நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். மூன்றாவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சிம்சோனை குறித்து அநேகருக்கு தெரிந்தது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனாலே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தும்படி நியாயாதிபதியாய் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இவன் அவங்க அம்மா அப்பா வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாலேயே தேவதூதன் வந்து அவர்களை முன்னறிவிக்கிறார், இப்படி ஒரு பையன் பிறப்பா, இப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி அந்த பெற்றோருக்கு கடவுளுடைய தூதனே வந்து சொல்லி கொண்டு போகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் கையில ஒரு பச்சை தாடையும் வைக்கிறார். அதை கொண்டு 1000 பெலிஸ்தரை கொண்டு போடுகிறான். ஒரே மனுஷன் 1000 வரை கொண்டு போடுறார். அப்படிப்பட்ட பலசாலி. இன்னும் வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாலசிங்கம், ஒரு இளம் வயது சிங்கம், ஒரு வாலிப சிங்கம் அவருக்கு விரோதமா வந்த பொழுது கையில ஒண்ணுமே கிடையாது, கையை வச்சு கிழிச்சு போடுற வாய. எவ்வளவு பலசாலி பாருங்க. இதெல்லாம் நினைச்சு பேச்சுக்கு மட்டும் இல்ல, அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு வைங்களேன். சிங்கத்தை கிழிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு நல்ல பலசாலி, தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய வல்லமையும் பெற்றுக்கொண்ட மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் இந்த இடத்துல 2 கண்ணை பிடிக்கிறார். சத்துருக்கள் எதிரிகளோட 2 கண்ணை பிடிக்காச்சு, 2 கையிலையும் சங்கிலி போட்டிருக்கு, 2 காலையும் சங்கிலி போட்டிருக்கு, தலையில மொட்டை அடிச்சாச்சு. ஒரு சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு கோமாளி போல அந்த இடத்துல வந்து இருக்கிறான். எல்லாத்தையும் வந்து இருக்கிறான். அவனை பலனை இழந்து போறான், அவனை குறித்த பயத்தை அவன் இழந்து போய் இருக்கிறான். எல்லாரும் அவனை வேடிக்கை காட்டுகிற மனுஷனாய் இருக்கிறான். நீங்க சூழ்நிலைகள்ல அநேகர் அப்படியே மாறி போகிறோம். இந்த கொரோனா வந்த டைம்ல பாத்தீங்கன்னா தெரியும், அநேக வசதி உள்ளவர்கள் நடுத்தர இந்த மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா தெரிஞ்சு எங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல 200 கோடி ஒரு ஆள் சொத்து. கொரோனா வந்துருச்சு, வீட்டுல யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்லை, ஆள் இருக்குன்னு பார்க்கல. எல்லாருக்கும் பயம் தானே ஆரம்பத்துல. அவரை பார்த்தா நமக்கு பிரச்சனை சொல்லி கொரோனா சென்டர்ல கொண்டு போட்டாச்சு. மதியம் சாப்பாடு கொடுக்க மருமக போக மாட்டேங்கிறான், பையன் போக மாட்டேங்கிறான். இவருக்குன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. எத்தனை கோடி சொத்து? 200 கோடி சொத்து. அந்த கொரோனா சென்டர்ல மேல மாடியில இருந்திருக்கிறாரு, மாடியில தற்கொலை வந்து செத்து போயிட்டார். 200 கோடி சொத்து என்ன செய்யுது, என்ன வச்சு என்ன செய்யறது? அநேக வேலைகளில மனிதர்கள் நம்ம விட்டு விலகி போகிறார்கள். நாம் புரிந்து கொள்ளணும், மனித அன்பு நம்ம விட்டு விலகி போயிடும். எப்பெல்லாம் நம்ம பலவீனப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்ம குறைவுள்ளவர்களாய் மாறுகிறோமோ, அப்பொழுதுதான் சொந்தங்கள், உறவினர்கள் நம்ம விட்டு விலகி போகிறார்கள். உண்மைதானது? அதான் உண்மை. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த மனுஷன் பலசாலியா இருந்தா அப்ப அவனை கண்டு எல்லாரும் பயந்தார்கள். இப்போ கண்ணை பிடிக்காச்சு, 2 கண்ணையும் பிடிக்காச்சு, குருடனா இருக்கிறான், கையில காலில் சங்கிலிகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். இவனை கண்ட பயம் அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. போராடுகிறான். இழந்து போன பலனை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். தேவனே, இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும். தேவனே, இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும். கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம், அவன் மரிக்கும் பொழுது அவனோடு கூட மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் இழந்து போன பலனை அவனுக்கு கொடுத்தார், இழந்து போன பலனை கொடுத்தார். ஏன் இந்த பலனை இழந்தான் தெரியுமா? தேவனை விட்டு வழி விலகி போனது நிமித்தமா. தேவனை விட்டு நாம் வழி விலகி போகிற பொழுது நாம் நம்முடைய பலனை இழக்கிறோம். பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய பலன் இழந்து போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 38 வருஷமா வியாதிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொல்லுகிறார். அவனை மறுபடியும் அவனை தேவாலயத்தில் கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அதிக கேடானது வந்து உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவத்தினால அவனுக்கு வியாதி வந்திருந்தது, பாவத்தினால அவன் படுக்கையில் கிடந்தான். இதுதான் உண்மை. நல்லா புரிந்து கொள்ளணும். பாவம் ஒரு மனிதனை அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போக செய்கிறது. சிம்சோன் தேவனை விட்டு விலகி போனான், தேவனை விட்டு விலகி போனான். எனவே அநேக அவனுடைய பலனை இழந்து போகக்கூடிய நிலைமையில அவன் தடுமாறி கூட இருக்கிறான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் இழந்து போன பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை சத்துருவினால பலனை இழந்து போயிருக்கலாம், உபத்திரவங்கள் சோதனைகள் நிமித்தமாய் இன்றைக்கு நாம் பலனை ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கலாம், பாவத்தின் நிமித்தமும் பலனை இழந்து போயிருக்கலாம், நன்மைகளை இழந்து போயிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது
ஒரு மனிதன் தவறாக மற்றவர்களை பேசுகிற பொழுது மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, இவ இப்படி என்ன சொல்லிட்டாலே, இவ இப்படி மனசு சொல்ற பாத்தீங்களா, இவ இப்படி பேசிட்டா இனி அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படிதானே? நம்மளே மருந்துல சில நேரங்கள்ல நம்ம மனுஷங்க அவங்ககிட்ட பேசக்கூடாது, நம்மளோட ஒதுங்கி போகணும், ஏன்னா நம்மள பேசிட்டா. ஆண்டவர் மட்டும்தான் பாருங்க பாவிகளை நேசிக்கிறார். ஆமென். பாவிகளை நேசிக்கிறார். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும் போது அந்த பாவத்துக்கு ஒரு பக்கம் தண்டனை கொடுத்தாலும் கர்த்தர் அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விலக்கி விடுகிறார், மீட்டெடுக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லி. நமக்குள்ள பாவம் இருக்கு, அநேக வேலைகளை தவறு செய்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறோம், ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், பாவத்துல இருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இழந்து போன பலனை திரும்ப தருகிறார். இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தருகிறார். சரி, இந்த இழந்து போன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? குறித்த நேரத்துக்குள்ள முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அதனுடைய பின்பகுதியில வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எப்படி திடப்படுத்தினான்? பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன வருது? அழுக வருது. அது பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப வந்துடும். அப்ப அந்த அழுகதான் வருது. அழுகுறது தவறல்ல, ஆனா நீ எங்க அழுகுற அப்படிங்கிறதா முக்கியம். நல்லா கவனித்து வரணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது நம்மை திடப்படுத்திக் கொள்ள முடியும் தெரியுமா? எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் இருக்கு, எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லா மனுஷனுக்கும் வேதனை இருக்கிறது, உண்மைதான். இப்ப இந்த வேதனையின் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே நாம் என்ன செய்யணும்? தேவனுக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது அதான் செஞ்சான். எல்லாரும் கூட இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கல்லறியணும் அப்படின்னா. ஆனா தாவீது மட்டும் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த நேரத்துல எல்லாரும் அதை கல்லறியதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்க எதிர்த்து நிக்கல, தேவனுடைய சமூகத்துல போய் நின்னான். தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண பழகிக்கிறது. பிரச்சனை வருதா, கஷ்டங்கள் இருக்கா, இழந்து போயிட்டீங்களா, இழந்து போன ஆசீர்வாதம் இருக்கா, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு முதல்ல திட்டம் வேணும், திடப்படுத்தணும். நம்ம திடப்படுத்திக் கொள்ளணும். அந்த தைரியம் நமக்குள்ள வரணும். சோர்ந்து போகும்போது, பிரச்சனை வரும் பொழுது அநேக வேளைகளில் நமக்குள்ள தைரியம் போயிருது, அநேக வேளைகளில் சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை திடப்படுத்திக் கொள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எதற்கு பிறகு தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் தன்னை திடப்படுத்திக் கொண்ட பிறகு. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்ல, குழந்தை தாங்க. அழுகிறார். வீட்டுல நெருக்கடி, வீட்டுல அவமானமா பேசுறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவள் செபித்த பிறகு அவருடைய இருதயம் பலப்பட்டது. இழந்து போவதை பெற்றுக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரியம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை திடப்படுத்திக் கொண்டு தேவனிடத்தில் கேட்பது. 1 சாமுவேல் 38ல தன்னை திடப்படுத்திக் கொண்ட பிறகு ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே நான் அதை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று சொல்லி கேட்கிற. ஆண்டவரை கேளுங்க, கேட்கணும். ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? ஜெபம் பண்ணீங்கன்னா இழந்து போனதை திரும்ப பெறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். போய் தொலைத அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவரே நான் இழந்து போன சமாதானத்தை எனக்கு மீண்டும் திரும்ப தாரும், இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் திரும்ப தாரும், இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப தாரும், இழந்து போன ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் இழந்து போன ஜெப நேரத்தையும் திரும்ப தாரும். கேட்கணும். நம்ம இழந்து போன நேரங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஜெப நேரத்தையும் இழந்து போயிருப்போம். அதையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உன பறிப்பு போத முடியாதவங்க நினைக்க கூடாது. தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அனைவரும் கேட்கிறான், ஆண்டவரே நான் அதை பின்தொடர வேண்டுமா? ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் திரும்ப தருவீரா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தாரும் ஆண்டவரே, நான் இழந்து போயிட்டேன், ஏதோ ஒரு விதத்துல இழந்து போயிட்டேன், ஏதோ ஒரு நிமித்தமாய், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் என்னுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நான் இழந்து போய்விட்டேன். இழந்து போன இந்த ஆசீர்வாதங்களை திரும்ப எனக்கு தாரும், திரும்ப தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். போனா போகட்டும் விடக்கூடாது. ஆண்டவரே இழந்து போன சமாதானத்தை வீட்டுக்குள்ள திரும்ப தாரும். ஆமென். அல்லேலூயா. இழந்து போன ஒரு தேவனோடு உள்ள ஜெப ஐக்கியத்தை எனக்கு மீண்டும் திரும்ப தாரும். நம்ம ஆண்டவரை கேட்டு அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும். டெய்லி ஜெபம் பண்றீங்களா? டெய்லி ஜெபம் பண்ணணும்.
ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களை பலப்படுத்தும், அது உங்களை பலப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வர்றது பெரிய ஆசீர்வாதம் கிடையாது, புரிந்து கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர்றது ஆசீர்வாதம். முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நீங்க ஜெபிக்கணும், வீட்டுல டெய்லி ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், கடவுளை தேடணும். இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு இருக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? ஜெபம் பண்ணீங்கன்னா இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென், அல்லேலூயா. ஒன்றும் குறையாமல் திரும்ப தருவார், ஒன்றும் குறையாமல் திரும்ப தருவார். இரண்டாவது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு பாடுகளை அனுமதிக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். பிசாசினால் வருகிற பாடுகள், பாவத்தினால் வருகிற பாடுகள், சோதனையினால் வருகிற பாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒரு சில பாடுகள், நம்ம உத்தமனா இருக்கும் பொழுது, நம்ம நல்லவர்களா இருக்கும் பொழுது, நம்ம நீதிமான்களா இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சில பாடுகளை நம்ம விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாய், கர்த்தருக்குள் இன்னும் பலப்படும்படியாய் ஒரு சில காரியங்களை அனுமதிப்பார். அப்போ பொறுமையோடு கூட சகிக்கணும், அதை சகிக்கணும். என்ன ஆண்டவரே, நான் ஏன் நீ ஜெபிக்கணும், நான் ஏன் நீ கோயிலுக்கு போகணும், நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போறதுனால எனக்கு என்ன வந்துச்சு, பாடுதான் வந்துச்சு, பிரச்சனை தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இல்ல, சகிக்கணும், சகிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கிட்டான்னா முடிவுல ஜீவனை கடந்து பெறுவான். யோபு அப்படிதான், எல்லாத்தையும் இழந்து போனார். அவன் தன்னுடைய வாயினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறதற்கு பிறகு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். சொல்லுவோமா? சின்ன பிரச்சனை வந்தா என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா? நம்ம சொல்லல, 10 பிள்ளை எழுத மனுஷனால நம்ம சொல்ல முடியுமா? முடியாது, நம்ம முடியாது. சின்ன பிரச்சனைகளையும் நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. நம்ம தகுதி தந்தபோது நம்ம சோதனை அனுமதிப்பா, அது வேற. ஆனா நீங்க வேதம் சொல்லுறது பாருங்க, அவன் உத்தமன் விளங்கின பின்பு அவனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? 2 மடங்கு. பாப்பா, எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? யாருக்கு? எல்லாம் சொல்றான்னு சொல்லிவிடு. யாருக்கு? பாப்பா யாருக்குமா? நான் எங்க போனாலும் சின்ன கொஞ்சம் கேள்வி கேட்டு பழகிட்டேன் பாப்பா. 25 வருஷமா சண்டே கிளாஸ் ஊழியத்தை ரொம்ப பண்றேன். இன்னைக்கும் எங்கேயா போனா சண்டே கிளாஸ் நடத்துவேன். அதனாலதான் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு? உங்க அப்பாவுக்கா? உங்க பக்கத்துல இருக்க உங்க பாப்பாவுக்கா? அப்புறம் யாருக்கு? உனக்கா? அப்ப யாருக்கு? யாருக்கோ தந்து கொடுத்துட்டு போட்டு போக நினைக்கிறீங்க. ஏமா யாருக்குமா? யோபுக்கு. சரியா? யாரு? யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். சரியா? எப்ப கேட்டாலும் சொல்லணும். ஓகே, சரி, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல சோதனை சகிக்கணும். பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரே சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு இந்த பாடு சொல்லக்கூடாது, சகிக்கணும். ஜெபம் பண்ற எனக்கு இந்த பாடு சொல்லக்கூடாது, சகிக்கணும், சகிக்கணும். பலத்தாரும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். கர்த்தர் ஏற்ற வேலையை நம்மை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் உயர்த்தப்படுவார்கள். அநேக வேலைகளை யோசிப்பேன். சுமார் 25 வருஷத்துக்கு மேல ஊழியம் பண்றேன். ஒன்றுமா ஒரு மேன்மை இருக்காது எனக்கு. நான் என்ன குறிச்சு யோசிக்கும் போது இப்பதான் கொஞ்ச நாளா ஸ்கூட்டி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன பைக் தான் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய ஒரு டேமேஜான ஒரு பைக் வச்சிருந்தேன். நான் யோசிப்பேன், ஆண்டவரே ஊழியத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர மாட்டேங்கிறீரே, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு கடன் தான் வருது, என்ன ஆண்டவரே சொல்லி யோசிப்பேன். ஆண்டவர் எப்ப பேசுவாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகளை அனுமதிக்கிறோம் அவ்வளவுக்கு ஆசீர்வாதத்தை ஒரு நாள் பெறுவார். ஆமென், அல்லேலூயா. உபத்திரவத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் அனுமதிக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று கஷ்டங்களை பெறும் பொழுது ஒரு நாள் நிச்சயமாய் மேன்மையாயிருக்கும். ஆண்டவர் உயர்த்தினா ஒரே நாள் உயர்த்திடலாம், ஒரே நாள் தான். வேதம் சொல்லுகிற சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்படிதான் சொல்றார். சும்மா மெதுவாக உயர்த்த மாட்டார், உயர்த்தும் போது மேன்மையா உயர்த்திடுவார், ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். சகிக்கணும், சோதனையை சகிக்கணும். சோதனை எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருந்து வரும் தெரியுமா? வீட்டுக்குள்ளதான் இருக்கு. யார் மூலமா வரும் தெரியுமா? கணவன் மூலமா தான் வரும், மனைவி மூலமா தான் வரும், பிள்ளைங்க மூலமா தான் முதல்ல வரும். வீட்டுக்குள்ள தாழ்ந்தாதான் வெளியில வரும். ஆமா, அதுக்காக ஆண்டவரே இந்த சோதனை வேண்டாம்னு சொல்ல முடியுமா? என்னண்ணே
மனைவி வேண்டாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்கு தந்தது அதுதான். கடைசி வரைக்கும் அதை வச்சு போய் வேண்டியதான். அப்படிதானே? கணவனும் அப்படிதான், பிள்ளைகளும் அப்படிதான். சகிக்கணும், சகிக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு சகிக்க முடியல, அதனாலதான் பிரச்சனை. சகிக்க முடியாத நிமித்தம் உண்டான பிரச்சனை தான் இந்த பாடுகளும் பிரச்சனைகளும். கடந்த நாட்கள்ல ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடத்து பட்டணத்துக்கு போயிருந்தேன், ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கும்படி. அங்க வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க பிரச்சனை, பிரிந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. நல்ல வசதி இருக்கு, நல்ல வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே வெளிநாட்டிலே இருந்து இருக்கிறவங்க பிரிஞ்சு போகிற நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு சில ஆலோசனை சொல்லிட்டு வந்தேன், ஒரு சில காரியங்களை ஜெபித்து விட்டு சொல்லிவிட்டு வந்தேன். நான் இதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், சகிக்காததுனாலதான் அநேக வீடுகளில் பிரச்சனை வருது. சகிக்க பழகிக்கணும். தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள் சகிக்கணும். ஆண்டவருடைய பலனுக்காக சகிக்கிற பலனை பெற்றுக் கொள்ளணும். ஒரு நாள் வரும், உங்களை புரிந்து கொள்வார்கள், உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களை புரிந்து கொள்ளாத உறவினர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களை சரியா புரிந்து கொள்ளாத கணவன் புரிந்து கொள்வான். உங்களை சரியா புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். சகிக்க பழகிக்கணும். சகிக்க முடியுமா? அது என்ன? நம்ம பிள்ளைங்க பெண்கள் வந்து ஆண்களோட உட்கார்ந்துக்கலாமா? சொல்லுங்களேன், சமாதானம் எல்லாருமே. என்ன வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இப்படிலாம் கேட்ட எப்படிங்கிறீங்களா? சமமா சமம் இல்லையா? சமதான், அப்படிதானே? ஆணும் பெண்ணும் சமம். ஆனாலும் பைபிள் படி சொல்றது வீட்டுக்கு யார் தலைவர்? கணவர். கணவர் தான் தலைவர். அப்போ கணவருக்கு கீழ்ப்படிப்பு தான் சொல்லுது, அப்படிதானே? கீழ்ப்படி சொல்லுதா எதுக்கு சொல்லுதா? கீழ்ப்படி. நம்மளால முடியுதா? முடிய மாட்டேங்களா? எவ்வளவு நேரம் தான் முடியும்? எவ்வளவு நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படின்னு நினைக்கிற பாத்தீங்களா? இதுக்குதான் சோதனை, இதுதான் சோதனை. சோதனைங்கிறது பிசாசு ரெண்டு கொம்பை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டான். இப்படிதான் அந்த கொம்பை வீட்டுக்கு கொண்டு வருவான். யோபுக்கு சோதனை வைத்த பொழுதும் அவனுடைய மனைவி ஆண்டவர் எடுக்கல. மனைவி எடுத்தாரா? எடுக்கல. ஏன் எடுக்கல? எடுத்து ரெண்டாவது திரும்ப கேட்கும் 2 மணி கேட்டிருப்போம். எனக்கு நம்ம தான் நீங்க ஒண்ணு வச்சுக்கிட்டே நம்ம பேச முடியல, 2 வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு போன நான் நினைப்பேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்றா உன் ஜீவனை விடும். அவன் கஷ்டப்பட்டு பார்த்து சொல்றா, உண்மைதான். அவருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு நீ செத்துமோன்னு சொல்லிருக்கணும். அந்த ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுறேன். என்ன சொல்ற தெரியுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இதுதான் பிசாசு கிரியை செய்வான். வீட்டுக்குள்ள மனைவி மூலமா, கணவன் மூலமா, பிள்ளைகள் மூலமா கிரியை செய்து தேவனை தூஷிப்பதற்குரிய காரியங்களை பிசாசுடைய வாய் மூலமா கொண்டு வருகிறான். அதற்கு நீ இடப்படாத, அதை சகித்து போய் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். மூன்றாவது, இந்த பாவத்தில் இருந்து விடுதலை. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், பாவமான காரியத்தில் விடுதலை. முதலாவது ஜெபிக்கணும், இழந்து போன திரும்ப பெற முடியும். இரண்டாவது சகிக்கணும், சோதனையை சகிக்கணும், இழந்து போன திரும்ப பெற முடியும். மூன்றாவது பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும். பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறணும். நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் யோக்கியனா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் பாவிதான் ஆண்டவரே, நான் பாவமுள்ள மனுஷன் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்புறம் மட்டும் இதை குறை இருந்தா அர்த்தம். பாத்திரத்தை நல்லா கழுவி கொடுங்க. மருமகன் பாத்திரத்தை கழுவி மாமியார்ட்ட கொண்டு காப்பி கொடுக்கும்போது அந்த பாத்திரத்தை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சிருவான். என்னத்தை கழுவி வச்சிருக்க அப்படின்பா. பாத்திருக்கீங்களா? மாமியார் உங்களுக்கு மாமியார் இல்லைன்னு நினைக்கிறேன், தூரத்தில் வந்துருப்பீங்க, அதெல்லாம் வச்சிருக்கலாம். இருக்கலாம், எல்லா மாமியாரும் சொல்லல, ஒரு சில நல்ல மாமியார்கள் இருக்காங்க. ஆனா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா? நம்ம போட்டு தேய்ச்சி வச்சிருப்போம், பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருப்போம். இப்ப கழுவுற பாத்திரம் வீட்டுல ஒண்ணும் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக் ஆகி போச்சு. குடங்கள்லாம் அப்படிதான் ஆகி போச்சு. முன்னாலதான் இந்த பித்த செம்பு போடாதான் வச்சிருப்போம். எவ்வளவுதான் புளி எல்லாம் போட்டு தேய்ச்சாலும் ஒரு சில இடத்துல போகாது. மாமியார் பார்த்தோம்னு சொல்லி என்னத்தை கழுவி வச்சிருக்கா, ஊருக்குள்ள போய் சொல்லணும். அப்புறம் என்ன செய்யணும்? உடச்சு மண்டை உடைக்கணும். இல்ல சகிக்கணும். இதுதான் சகிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் சகிக்க பழகிக்கணும். அதே போல இங்கே சொல்லப்படுகிறது, நீ எவ்வளவுதான் பரிசுத்தமான வாழ்க்கைன்னு நினைத்தாலும் உனக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் அடைகிற பொழுது ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆண்டவர் திரும்ப தருவார். இதுதான் ஒரு மிக முக்கியமான காரியம். அதே போல பெத்தானியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இயேசு கிறிஸ்து போகிற பொழுது, நேரம் ஆயிடுச்சு சொல்ல வேண்டாம், டைம் ஆயிடும் நினைக்கிறேன், பரவாயில்ல. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல லாசருவே வெளியே வா என்று சொல்றார். கல்லறைக்குள்ள இருந்தவனே, நாரிப்போன மனுஷன், 4 நாள் ஆயிற்று என்று சொல்லப்பட்ட மனுஷன், மரித்து போய் 4 நாள் ஆயிற்று, நாரி போயிருக்குமே என்று சொல்லப்பட்டவன், செத்து போன மனுஷன் கல்லறைக்குள்ள வெளியே வருகிறான். இழந்து போன அந்த மனுஷனை உயிரோடு பெற்றுக் கொண்டார். ஆமென்.
இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தருவர், இழந்து போன அந்த மனுஷனை திரும்ப தருகிறார். இது இழந்து போன செத்து போனவங்க நம்ம கடலை பேர் ஜெபிக்கிற ஜெபம் அல்லது. பாவத்தின் நிமித்தம் மரித்து கிடக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து வெளியே கொண்டு வருவார். ஆமென். குடிக்கிற கணவனை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார். அடிக்கிற கணவனை மன்னித்து அவருடைய மனசை மாற்றி அன்புள்ள கணவனை மாற்றி கொடுப்பார். இதுதான் மரித்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். மரித்தவைகளை இழந்து மரித்து கிடக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்து போன நன்மைகளை ஆண்டவர் திரும்ப தருவார். நேரமாகப்படி அந்த பாயிண்ட் அப்புறம் பேசுவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் மேலும் மேலும் இருப்போம் ஜெபிக்கும்படியா. Thank you the Holy Spirit. நன்றி ஆண்டவரே. இழந்து போனவைகளை திரும்ப தந்து ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் கண்களை மூடி. இழந்து போனது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இழந்து போய் நிற்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்து போய் நிற்கிறாயா? உன் ஜெப நேரத்தை இழந்து போய் நிற்கிறாயா? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போய் நிற்கிறாயா? தேவனுக்கும் உனக்கும் இடையில் இருக்கிற உறவை நீ இழந்து போய் நிற்கிறாயா? கர்த்தர் இன்னைக்கு முதலாவது கேட்கிற ஒரு காரியம், மகனே மகளே, உன் ஜெப நேரத்தை இழந்து போய் விட்டாய். ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு இடத்துல இல்லை. ஆதியில் இருந்த ஜெபம் இன்னைக்கு இடத்துல இல்லை. ஆதியில் இருந்த பரிசுத்த வாழ்க்கை இன்னைக்கு இடத்துல இல்லை. ஆரம்பத்தில் இருந்த ஜெப ஆலயத்தை குறித்த ஜெப வாஞ்சை இடத்துல இல்லை. இருக்கிறதா? அதை சரிப்படுத்திக் கொள்வோம். பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். கட்டுண்ட ஒரு சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு நேரம், தேவனை நோக்கி பார்க்கிற நேரம், இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். குடும்பத்தினுடைய கட்டுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கட்டப்பட்ட ஜனங்களுடைய கட்டுகளை கர்த்தர் அறுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கட்டுகளை அறுத்து விடும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. எஸ்லா, நன்றி ஆண்டவரே. குடும்பத்திற்குள் காணப்படுகிற கட்டுகளின் அதிகாரங்களும் அழிக்கப்படுவதாக. ஆமென். எல்லாரும் இப்ப ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆமென். நான் யாருக்கு தனித்தனியா ஜெபிக்க விரும்பல. இந்த நேரம் நீங்க தேவனை தேடுகிற ஒரு காரியம். ஆமென். தேவனுக்கு உங்களுக்கு இடையில் உள்ள உறவை சரிப்படுத்திக் கொள்கிற நேரம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். தேவனை தேடுகிற பொழுது ஆசீர்வாதம் வரும். ஆமென். கடமைக்காய் ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணா அது பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரை பிடித்துக்கொள். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கட்டப்பட்டவருடைய கட்டுகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். குடும்பத்தில் எந்த காரியத்தில் கட்டப்பட்டு நிற்கிறாயோ அந்த கட்டுகள் அறுக்கப்படணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கணவரை கட்டி இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். பிள்ளைகளை கட்டி இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகள் அவருடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு அழிக்கப்படுவதாக. அவருடைய வல்லமைகள் ஆண்டவர் அகற்றப்படுவதாக. இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் சொல்ல வார்த்தைப்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகளின் கயிறுகள் அறுக்கப்படுவதாக. விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காரியத்தை நான் காண்கிறேன். ஆமென். நெடுங்காலமாய் குடும்பத்திற்குள்ளாய் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிற சகோதரியே, ஆமென், கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை நான் காண்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறேன். நீ எதை சொன்னாலும் அவர் புரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நான் உனக்குள்ள ஒரு பலனை தருகிறேன். ஆமென். அமைதியாயிரு. யுத்தத்தை கர்த்தர் செய்கிறவர். யுத்தம் நடப்பிக்கிற தேவனை காண்பாய். நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும் ஐயா. இழந்து போன ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே திரும்ப கொடுப்பீராக. பலவீனத்திற்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எந்தெந்த இடங்களில் பலவீனம் இருக்கிறதோ அந்த இடங்களில் உம்முடைய சரீரத்தில் உள்ள கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இழந்து போன சரீர பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. இழந்து போன சரீர சுகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனப்பட்ட இடங்களில் தேவ வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனங்கள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை ஆளுகை செய்கிற பலவீனத்தின் வல்லமைகள் இப்பொழுது விலகுவதாக. Hallelujah. Thank you Lord. முதுகு பகுதியில் நெடுங்காலமாக இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். Hallelujah. வயிற்றுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்கள், வயிற்று பகுதியில் காணப்படுகிற வலிகளும் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமாவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. பலவீனப்பட்ட பிள்ளைகள் மீது தேவ வல்லமையின் கரம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனம் விலகி போவதாக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you Lord. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே.
வியாதிப்பட்ட இடங்களில், பலவீனப்பட்ட இடங்கள் பலவீனங்கள் மறைவதாக, வலிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய பலவீனமும் மாறி போவதாக. விடுதலையாக்குவீராக. இழந்து போன பலனை திரும்ப தருவீராக. ஆசீர்வாதங்களுக்காக, இழந்து போன ஆசீர்வாதங்களுக்காக, புதிய வாசல்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நான் கஷ்டப்படுறது ஆண்டவர் விரும்பல, நான் கஷ்டப்படணும்னு ஆண்டவர் விரும்பல. இது என்னுடைய தலை எழுத்து அல்ல. ஆண்டவரே, சத்துருவினால பறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப தாரும். நான் பாவத்தினால் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தாரும். ஆமென். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ஆசீர்வதி. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை ஆண்டவரே. ஆமென். கடனுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, இந்த கடன் மாறணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடனை மாற்றுங்கப்பா. இந்த கடனை அடைக்க வழியை திறங்க ஆண்டவரே. ஒரு வழி உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளை போல ஆசீர்வதியும். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதியும். குறிப்பிட்ட தேவைகளோடு இருக்கிற ஒரு குடும்பம் உண்டாண்டவரே, அந்த குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. ஒவ்வொருவர் மேலும் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியம், நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நெடுங்காலமாய் காத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் வெளிப்படும். அதில் உள்ள தடைகள் இன்றைக்கு விலகி போகுது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, சபையில் உள்ள பிள்ளைகள், சபையில் உள்ள குடும்பங்களை இன்னைக்கு உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார் என்று சொன்னீரே. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையின் குடும்பங்களை, சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கட்டும். சொந்த வீடுகளை கொடுப்பீரா? வாடகை வீட்டுல எத்தனை வருஷம் இருக்குது ஆண்டவரே? எவ்வளவு வருஷம் வீடு மாத்தி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில சொந்த இடங்களை கொடுப்பீராக. சொந்த இடங்களை தருவார். நீ ஆச்சரியப்படுவாய். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக, கர்த்தருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாய் இருப்பது அல்ல, சாதாரணமான ஒரு காரியமாய் இருக்கு. கர்த்தரை நோக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய சம்மத, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இழந்து போன ஆசீர்வாதங்கள் தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஒவ்வொன்றாய் கர்த்தர் தருவார். ஒவ்வொன்றாய் கர்த்தர் தருவார். கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அந்த கடனிலிருந்து விடுதலை ஆகட்டும் என்று இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். Thank you the Holy Spirit. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. கட்டப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. Thank you the Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம் இது. ஆமென். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எனக்கு தந்த என் பிள்ளைகள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஷல்லா தல்ல ரகதனி மரப ஷல்லபா ஒரகதத ரிகதன மரப ஷல்லபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இதோ எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு, ஞானத்தை கொடு, கிருபைகளை கொடு, ஆசீர்வாதங்களை கொடு, பரிசுத்தத்தை கொடு, உம்முடைய கிருபைகளை கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இறங்குவதாக. அவர்களை கர்த்தர் உயர்த்துவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளை ஆசீர்வதி மாட்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதி. எல்லாரும் கேட்போம். கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். நம்ம ஜெபிக்க அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிற நேரம் இது. Thank you Lord. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வருவதாக. இந்த நாளில் அவர் விடுதலை, இந்த நாளில் அவர் விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பணும் சொல்ல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் ஜெபிக்க முடியும். நீங்க அதிகமா ஜெபிக்க முடியல, தடுமாற பாத்தீங்களா? அது பரிசுத்த ஆவியுடைய பலன் இன்னும் இல்ல. ஆமென். சிம்சோனுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவர் விடுதலை, அந்த இடத்துல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார். இன்னைக்கு அதே விடுதலை நமக்கும் தேவை. ஆண்டவரே, நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நான் ஜெபிக்க முடியவில்லை ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையை தாரும். ஆமென். பரிசுத்த
அன்னோட நோக்கி பார்க்க போற ஆண்டவரே, எனக்கு வல்லமை தேவை ஆண்டவரே. நேரத்துல சொந்து போயிடுறேன், சோதனை வரும்பொழுது சொந்து போயிடுறேன், எனக்கு வல்லமை தாரு. கேளுங்க, எல்லாரும் கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, எனக்கு வல்லமையை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே, எனக்கு வரங்களை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை வல்லமையை தருவீராக. அல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. கரங்களை தட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆமென். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள மறுபடியும் இறந்து போற வல்லமை, இறந்து போற வல்லமை பெற்றுக்கொள். இறந்து போற ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள். இறந்து போற ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள். இறந்து போற ஜெப நேரத்தை பெற்றுக்கொள். இறந்து போற மகிமையை பெற்றுக்கொள். இறந்து போற ஆவியானவருடைய மகிமையை பெற்றுக்கொள். புதிதான வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிதான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிதான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிதான தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ் எஸ் லார்ட். நம்முடைய மகிமை இந்த நாளிலே மறுபடியும் புதுப்பிக்கிற வல்லமை, புதுப்பிக்கிற அபிஷேகம், புதுப்பிக்கிற கிருபை, தேவ கிருபை மறுபடியும் பலப்படுத்துகிறது. மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஆமென். உயர்த்துகிற தேவ மகிமை. ஆமென். தாவீதுக்குள்ள இறங்கிய அபிஷேக வல்லமை, தாவீதுக்குள்ள இறங்கிய தேவ அபிஷேகம். ஹல்லேலூயா. இனி அழுது கொண்டிருப்பதில்லை. அழுகையோடு வந்தார், அழுகையோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் வந்தார். கர்த்தரோடு பேசுகிறார். மகளே, இனி நீ அழுது கொண்டிராய், பொல்லாப்பை உன்னை விட்டு விலக்குகிறேன், என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you the Holy Spirit. Thank you Lord. சபை ஆசீர்வதி. எல்லாரும் கேட்பீங்க, சபை ஆசீர்வதிங்க. இடம் நிரம்பி வழியும்படி ஆத்துமாக்களை தார். எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான்கு புறத்திலிருந்து ஆத்துமாக்கள் கடந்து வரட்டும் ஐயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பிசாசினால் அடைக்கப்பட்ட வாசலை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் திறக்கிறேன். பிசாசின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆத்துமாக்கள் கடந்து வருவார்களாக. என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்து வருவீராக. இந்த ஆலயத்தில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும்படி செய்வீராக. கர்த்தருடைய வல்லமையின் ஆசீர்வாதம் அவ்விதமாக இந்த சபையின் மேல் இறங்குவதாக. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஊழியர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவேல் 2:21 படி, வருகிற நாட்களில் நீ நன்மையை காண்பாய், பெரிய காரியங்களை காண்பாய். நன்றி செலுத்துகிறேன். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருப்பதாக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். குறைகள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆசீர்வதி. இந்த பகுதியில் இருக்கிற திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கும். எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. தொழில் செய்கிற பட்டணம் ஆண்டவரே, தொழில்களை ஆசீர்வதி ஆண்டவரே. அமெரிக்கா போட்டிருக்கிற இறக்குமதி வரியை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அது நிமித்தம் தொழில் நஷ்டப்படாதபடி கர்த்தர் காப்பீராக. தொழில்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பட்டணத்தில் தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களின் சந்தியும் ஆண்டவரே, அவர்களின் சந்தியும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும்.
எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், குடும்பங்களில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மாறுபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.